எல்லாருமே இந்த 1000 ரூபா பணத்தை கொண்டே ஃபார்ம் கொடுத்த மாதிரி நானும் ஃபார்ம் கொடுத்தேங்க. எல்லாத்துக்குமே பணம் வந்தது, எனக்கு பணம் வரல. ஏன் அப்படின்னு சொல்லி நான் போய் விவோ ஆஃபீஸில் போய் கேட்டேன். அவங்க வந்து நீங்கள் விவோ ஆஃபீஸ்லாம் கேட்க முடியாது, நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போங்கன்னு சொன்னாங்க. தாலுக்கா ஆஃபீஸ் போனேன். எதுக்கும் நீங்கள் போய் பேங்க்கில் பாருங்கம்மா அப்படின்னாங்க. பேங்க்கில் போய் கேட்டோம். நீங்கள் இங்கெல்லாம் எதுவுமே விசாரித்து வரக்கூடாது, நீங்கள் வந்து யார் பணம் போடுறாங்களோ அந்த இடத்துல போய் கேளுங்க. மறுபடியும் நான் தாலுக்கா ஆஃபீஸ் போனேன். சரிங்க, எதுக்கும் உங்களோட விவோவை போய் பாருங்கள் அப்படின்னு. விவோ போய் பார்த்ததுக்கு நாங்கள் வெரிஃபிகேஷன்லாம் வந்தமேம்மா, நீங்கள் அங்கே இல்லை, அதனால் எதாவது மிஸ் ஆகிருக்கும், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. சரிங்கன்ட்டு வந்துட்டேங்க. ஆனால் மாதம் 1000 ரூபா உங்களுக்கு அனுப்பியிருக்கோம், 1000 ரூபா உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு மெசேஜ் மட்டும் வருது, பணம் வர்றதில்லை. நான் எங்கே போய் கேட்குறது? மறுபடியும் எங்கேருந்து மெசேஜ் வருதுன்னு பார்த்தா ஸ்டேட் பேங்க்லேருந்து வந்துச்சு. என் பையனும் நானும் நேராக ஸ்டேட் பேங்க் போனோம். போய் ஸ்டேட் பேங்க்கில் கேட்டதுக்கு அங்கே வந்து இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரிவிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார், மேனேஜர். அவர் வந்து நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா விழுப்புரத்தில் இருக்கிற அம்மா, அந்த அம்மா பேர் வந்து இல்லையம்மாளுங்களாம். இல்லாத ஒரு அம்மா பேர் இல்லையம்மாள். அந்த அம்மாவுக்கு தான் வந்து உங்களோட 1000 ரூபா போயிட்டுருக்குது, அது உங்களுக்கு போகிறதில்ல, அந்த அம்மாவுக்கு போயிட்டுருக்குது, அந்த மெசேஜ் தான் உங்களுக்கு வருது. அந்த மெசேஜ் எப்படிங்க சார் எனக்கு வருது? உங்களோட மொபைல் நம்பர் வந்து அந்த அம்மாவோட ஆதார் கார்டில் இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் வருது. இந்த மொபைல் நம்பர் மாற்றத்துலனால தான் உங்களுக்கு இப்படி ஆகுது. உங்கள் ஆதார் கார்டில் என்ன நம்பர் இருக்கிறீங்க அதை எடுத்து போய் பாருங்கள் அப்படின்னா. சார் இதே நம்பர் தாங்க சார் இருக்குது. அப்புறம் எப்படி இப்படி மாறுச்சு? ஆனால் அந்த டீட்டெயில் கொடுத்த விவரமெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அவங்கக்கிட்ட அப்படின்ட்டாங்க. இல்லாத ஒரு அம்மாவுக்கு பேர் இல்லையம்மாள், ஏன் பணம் அந்த அம்மாவுக்கு போயிட்டுருக்கு. இன்னுமே அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குங்க, அவங்க இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் தரமாட்டோமா, நீங்கள் அந்த அம்மாவை போய் நீங்களே கண்டுபிடிச்சிக்குங்கன்ட்டாங்க. நான் விழுப்புரத்தில் போய் அந்த அம்மாவை, ஃபோன் நம்பர் இல்லை, என் கையில் இருக்கிற நம்பர் தான் அந்த அம்மாட்ட இருந்துச்சாம்மா. விழுப்புரத்துக்கிட்ட இருக்கிற அந்த அம்மாவோட அட்ரஸ்ஸு எனக்கு எப்படிங்க தெரியும்? எப்படி போய் நான் கேட்க முடியும் அந்த பணத்தை? சொல்லுங்கள். ஏன் நிலமையே இப்படி அந்த இடத்துல இருக்குது.